மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ மனதின் திறன் அப்படின்றது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் அதாவது என்னன்னா, அவன் சொல்லக்கூடிய சொற்கள் எவ்வளோ பெரிய ஆழத்தை ஏற்படுத்துகிறது, அந்த சப்த அலைகள் எவ்வளோ பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்துகிறதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய சொல்கள் நம்ம இனி என்ன பேசுறீங்களோ, இப்போ நமக்கு தின வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை எதன் மூலமாக தெரிவிக்கிறோம்? பேச்சின் மூலியமாக தெரிவிக்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இந்த விஷயம் தான் பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொற்களால் சொல்லி தான் நம்மளுடைய தின வாழ்க்கையில் வந்து நம்ம பயணம் படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த சொற்களுக்கு சப்த அலைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. இப்போ நான் பேசக்கூடிய அந்த அலைகள், அந்த பேச்சிலிருந்து வரக்கூடிய அந்த சப்த அலைகள் எங்க போகும்னா என்னுடைய காதுக்குள் போகும். என்னுடைய காதுக்குள்ள போய் என்னுடைய ஆழ் மனதில் போய் ஒரு பதிவை உண்டாக்கும். அப்போ அந்த ஆழ் மனதில் ஒரு பதிவு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு மின்காந்த அலை உருவாகும். அது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் வேவ்ஸ் வந்து உருவாகும். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மூளைக்கு சென்று அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த மரபணு, அதாவது நியூரான்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நியூரான்களில் போய் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் பண்ணிவிடும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நாம் என்ன ஆழமாக நம் சப்தங்களில் நம்ம என்ன ஆழமாக பேசினோமோ அது செயலாக மாறுறதுக்கான நிறைய தன்மைகள் இருக்கு.